ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்க ஸ்டார்டம். இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் கொண்டு வர போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் குவாட் சொல்ல போறோம். எல்லாரும் எப்படி சொல்றாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த டாஸ்க் பண்ணா நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? உங்களுக்கு என்ன போதும் ப்ரோ. இது எப்படி சொல்றது, தாலாட்டு பாட்டு மாதிரி நமக்கு ரேப் சாங் மாதிரி சர்டன் போடும். இந்த கண்டென்ட் கொடுத்தது யாரு? ஃபர்ஸ்ட் அவரை கூட அவர் ஒரு ஆளோட பேச விட்டுருக்கணும். அதெல்லாம் இல்ல, நீங்க சொன்னது நினைச்சுமா என்ன தெரியும், நீங்க தர மாட்டீங்க. தப்பா பேசுறீங்க. அதெல்லாம் இல்ல. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்க ஸ்டார்டம். இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்த ஜென்ரேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜென்சியா மாறியாச்சு. ஜென்சில தமிழோட ஒரு இதுவே ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் கொண்டு வர போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் குவாட் சொல்ல போறோம். தாத்தா சட்டை காஞ்சிருச்சு, ஏன் சட்டை காயல, அந்த மாதிரி சின்ன சின்ன குவாட்ஸை சொல்லி அதை பொண்ணுங்க, பசங்க, ஆன்டி சரி விடுங்க, ஆன்டி விட்டுருங்க, அப்படி எல்லாரும் எப்படி சொல்றாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கடுப்பாச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு தமிழ் வருமா? ஃபஸ்ட்டு தமிழ் மெமரிஸ்லாம் இருக்கா? எனக்கு ப்ரோ. எந்த அளவுக்கு தமிழில் நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்க? ஓகேஷாக கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு ஸ்கூல் டைம்லலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மெமரிஸை திரும்ப கொண்டு வரலாம். நான் ஒரு குவாட் சொல்கிறேன், அதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிடுங்க. எத்தனை தடவை சொல்ல முடியும்னு பெட் கட்டுங்க. நீங்கள் சொல்கிற பெட்டில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். ஓகே. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியும்? ஓ, இது எத்தனை தடவை சொல்ல முடியும் கேட்குறீங்க? ரிப்பீட்டடா. ஓகே, ட்ரை பண்ணலாம் ப்ரோ. எத்தனை தடவை பெட்டு கேட்டணும்ல? ஒரு 5 தடவை. 5 தடவை கான்ஃபிடென்ட் இருக்கு. சரி, 1 2 சொல்லுங்க. 2 3 ஸ்டார்ட். சொல்லுங்க. கொக்கு நட்ட நட்ட இல்ல, கொக்கு நெட்ட. மறுபடியும் சொல்லுங்க. கொக்கு நெட்ட கொக்கை இட்ட முட்டை கட்ட முட்டை. ப்ரோ ஸ்லோவா சொல்லுங்க ப்ரோ. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கேப் விடக்கூடாது. ஓகே. நகு ஹிம்மிங் சவுண்ட்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ளோவில் அப்படியே போகணும். ரேப் சாங் மாதிரி போடணும். கொக்கு நெட்ட கொட்டை. ஐயோ, என்னென்னமோ சொல்கிறாயே. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட போதும். ஹாய் மேம், உங்கள் நேம்? காமாட்சி. காமாட்சி. நல்ல தமிழ் பேராக இருக்கனால உங்கள்கிட்ட ஒரு தமிழ் டாஸ்க் விளாட்லாமா? ஸ்கூல் டைம்லலாம் நம்ம ஏதாச்சும் ஒன்று ரிப்பீட்டடாக சொல்லிட்டு தாத்தா சட்டை காஞ்சிருச்சு, ஏன் சட்டை காயலை, அந்த மாதிரி. இப்போ அது மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க் ஒரு இது சொல்கிறேன். அதை நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள். தோட்டமா தோட்டம், பப்பாளி தோட்டம், படுத்த பாயை எடுத்துக்கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். ஓகே. தெரியுமா உங்களுக்கு அது? ஆமா தெரியுங்க. எப்படி ஸ்கூல் டைம்ல சொல்லி தெரியலங்க, இப்போ டக்குன்னு தோணுச்சு. நான் தப்பா சொன்னா கூட நீங்க கரெக்டா சொல்றேன். சரி, ஆனா ஃபாஸ்டா சொல்லுவேன்னு தெரியாது. சரி, ஓகே. எத்தனை தடவை சொல்ல முடியும் உங்களால? 2 வாட்டி சொல்லலாம். 2 வாட்டி. இது என் தங்கச்சி இப்பதான் 1ஆம் கிளாஸ் போறா, அவ சொல்லுவா. 1ஆம் கிளாஸ் போனா சொல்லலாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்லலாம்? சரி, ட்ரை பண்றேன். தெரியல, ஒரு சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு அளவு. சரி, ஒரு 4 வாட்டி சொல்றேன். உங்களை நான் பெருசா நினைக்கிறேன். பெருசா சொல்லுங்க. எவ்வளவு வாட்டி சொல்லலாம்? சொல்லுங்க, எவ்வளவு வாட்டி சொல்லலாம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சரி, ஒரு 5 வாட்டி சொல்லலாம். 5 வாட்டி. அப்ப கூட 10 15 வாய்ப்பு இல்லைங்க, வராது. சரி, ஓகே. 5 வாட்டி இப்போ சொல்றீங்க. நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ரெடி? 1 சொல்லுங்க. 2 சொல்லுங்க. 2 3 ஸ்டார்ட். தோட்டமாம் தோட்டம், பப்பாளி தோட்டம், படுத்த பாயை எடுத்துக்கொண்டு ஸ்பீடு அப்படி ஒன்னொன்னா. இது தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. நம்ம ரேப் சாங் மாதிரி பாடுங்க. தோட்டமாம் தோட்டம், பப்பாளி தோட்டம், படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டமாம் தோட்டம், பப்பாளி தோட்டம், படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டமாம் தோட்டம், பப்பாளி தோட்டம், படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டமாம் தோட்டம், பப்பாளி தோட்டம், படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டமாம் தோட்டம், பப்பாளி தோட்டம், படுத்த பாயை
சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம் தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம் தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம் தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம் தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி பரவாயில்ல 9 தடவை சொல்லிட்டீங்க. எப்படி எப்படி நீங்கள் சொல்லுங்கள் இந்த அவார்டு மோட்டிவேட் பண்ணீங்கல்ல ஜி. பார்த்துக்கோங்க, என்னால் ஒருத்தவங்க வந்து மோட்டிவேட் ஆகிருக்காங்க உங்களோட லைஃப்பில். சரி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இவ்வளோ தடவை உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? செம்ம ப்ரௌடாக இருக்கு ஜி. ஏன் நினைக்கவே இல்லைல்ல, நான் 2 வாட்டி சொன்னேன். சரி, வந்து ஒரு கம்பெனி நட்டத்தில் போயிட்டு இருக்கனால ஒரு gift கொடுக்க முடியல. வந்து தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? சல்மான் ப்ரோ. சல்மான். ஷாருக் கான் மாதிரி இருந்துட்டு சல்மான்னு பேர் வச்சுருக்கீங்க. நல்ல கவுண்டர் ப்ரோ. வாங்க போக மட்டும் வாங்கி தரேன். பரவாயில்ல. சரி ஓகே, தம்மும் சேர்த்து வாங்கி கொடுங்க. ஐயோ. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு தமிழில் நான் ஒரு குவாக் சொல்கிறேன், அதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். எத்தனை தடவை சொல்ல முடியுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். பெட் கட்டுங்க. எத்தனை தடவை சொன்னால் என்ன தருவீங்க? நீங்கள் சொல்கிற டாஸ்க்கு தான், ஒரு தடவை சொன்னால் கிடையாது. உங்களோட டாஸ்க்கை பொறுத்து கிஃப்ட். ஓகேவா? சரி ஓகே. கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. இதை வந்து எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியும் ஸ்பீடா? கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. உள்ளது பரலது தத்தலைக்கு தாளம் போடுது. இதை எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியும்? சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வருதான்னு பார்ப்போம். இல்லை, பெட்டு கட்டிட்டு உள்ளே போவோம் மேட்சுக்குள்ள. ஒரு 3 தடவை. 3 தடவைக்கெல்லாம் கிஃப்ட் எப்படி கொடுக்க முடியும்? அப்புறம் சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களா? 5 தடவை. 5 தடவை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதிசய கிஃப்ட் இருக்கு. ஓகே, சரியா? நல்லா கேட்டுங்க. கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. தத்தலைக்கு தாளம் போடுது. ஓகே, ரெடியா? ரெடி? எப்பா கேமராமேன் ரெடியா? கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தலைக்கு தாளம் போடுது. ஓகே ஓகே. 1 2 சொல்லுங்க. 1 நான் 1 நீங்க 2. 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டார்ட். கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தலைக்கு தாளம் போடுது. கடலோரத்தில் அலை இது வந்து உருளுது, பிறழுது. எப்படி சொல்றது, தாலாட்டு பாட்டு மாதிரி இப்படி மெதுவா வருவீங்க. நமக்கு ராப் சாங் மாதிரி சர்டன் போடும். கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தலை தாளம். கடலோரத்தில் அலை உருளுது, தத்தலை தாளம் போடுது. கடலோரத்தில் ராப் மாதிரி போக சொன்னேன் ப்ரோ. ராப்னாலும் ஒரு மீனிங் இருக்கணும். நீ சொல்ற வார்த்தை தூ மட்டும். கடலோரத்தில் அலை பிறழுது உருளுது, தத்தலைக்கு தாளம் போடுது. கடலோரத்தில் அலை பிறழுது உருளுது, தத்தலைக்கு தாளம் போடுது. கடலோரத்தில் அலை பிறழுது உருளுது, தத்தலைக்கு தாளம் போடுது. நீங்க வந்து ஜெண்டர் பிளஸ் விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வேணும். இப்போ நீங்க கரெக்டாக கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. கடலோரத்தில் ஓ அப்படி ஒண்ணுனா சரி ஓகே. நல்லா புரியணும், மக்கள் மத்தியில புரியணும். பாய்ஸில் கட் பண்ணிடுவீங்க. ரெடியா ப்ரோ? கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தலைக்கு தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தலைக்கு தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தலைக்கு தாளம் போடுது. கடலோரத்தில் வார்த்தையை மாதிரி உருளுது, பிறழுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. நீ அவுட் ஆயிட்டு. ஓகே ஓகே. இப்போ வந்து மாரியாத்தாவை கும்பிட்டுக்கிட்டு ஃபைனலாக கரெக்டாக போகிறோம். ரெடியா? ரெடி. கண்ணை மூடுங்க. அப்படின்னா ஒரு ஃப்ளோ. கண்ணை மூடுனா எங்கிட்டு போகிற பார்க்க வரல. கனவுல வருங்க அந்த வார்த்தை. சொல்லுங்க. அப்படியா? சரி சொல்லுங்க. கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. நான் சொல்றேங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ 4-5 தடவை மேலே சொல்ல முடியலங்க. 5 தடவை சொல்லுங்க. சொல்லிடுவா? இதுதான் டாஸ்கா? இதான் டாஸ்க்கு. பிள்ளைகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுங்க, உருளுது, பிறழுது, தத்தளிக்குதுன்ட்டு. புள்ளதான் பேச மாட்டேங்குது. என்ன சொல்றது? எங்களை பார்த்தா 10 அடி ஓடுதுங்க. சரி, வைக்கிற மாதிரி இருக்கணும். நீ கேட்குற அளவுக்கு இல்ல. நான் என்ன பண்ணல, கேட்குற கேள்வியிலே ஓடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ரெடியா? கடலோரத்தில் அலை உருளுது, தத்தளிக்குது. ப்ரோ வேணாம் ப்ரோ, தலுக்கு முழுக்க. தலுக்கு முழுக்கலாம் இல்லை ப்ரோ, 18% தான் வந்துடும் ப்ரோ. அது என்ன பண்றது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படி ஆகி போச்சு. நீங்க இப்போ கரெக்டாக சொல்லுங்க. கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. அவனா கடலோரத்தில் அலை தரலுது. ஐயோ, என்ன ஓடுற வச்சுட்டீங்க ப்ரோ. இல்லை நீங்க தான் இந்த கண்டென்ட் கொடுத்தது யாரு? ஃபர்ஸ்ட் அவரை கூட அவர் ஒரு 4 தடவை பேச விட்டுருக்கணும். கூகுள் நீங்க சார்ஜ் பிட்டியா? நீங்க சொல்லுங்க. கடலோரத்தில் அலை உருளுது, பிறழுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. அப்படி வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ இது சொல்றனால என்ன கிடைக்க போகுது? கிஃப்ட் ப்ரோ. என்ன கிஃப்ட் ப்ரோ? அதிசய பொருள் உங்களுக்கு. அந்த பொருளை காமிங்க ப்ரோ. 5 தடவை அது வந்து பாக்குறதே அரிது ப்ரோ. 4 அடி தூரத்துல வருமா அப்படின்னு பாக்கணும்னா சொல்லணும். சொல்லுங்க. உங்க ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க இப்போ. கடலோரத்தில் அலை பிறழுது, உருளுது, தத்தளிக்கு, தாளம் போடுது. கடலோரத்தில் அலை பிறழுது, உருளுது, தத்தளிக்கு, தாளம் போடுது. பிறழுது. ஐய், சிறப்பால அடிப்பேன். கரெக்டா தப்பு. உருளுது, பிறழுது. உருளுது, பிறழுது. கடலோரத்தில் அலை உருளுது. போதுங்க. சேனல் பேர் என்னையா? சொல்லுங்க. ஸ்டார்டம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேமராமேன் வந்து ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கோங்க ஆஃபீஸில்.
ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறீங்க. தமிழ் வரும்ல? தமிழ் தான். இல்லை சுருட்ட முடியெல்லாம் வச்சுருக்கீங்க, அப்புறம் எங்கேயாச்சும் இருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போ வந்து ஸ்கூல் டைமில் நம்மலாம் எல்லாருமே சொல்லியிருக்கோம், கொக்கு நெட்டை கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை அப்படின்னு. அதை வந்து ஸ்பீடாக சொல்ல வருமா? ட்ரை பண்ணுறேன். எத்தனை தடவை சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு தடவை. இதெல்லாம் நியாயமா அது? சரி 3 தடவை 5 தடவை. உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 10 தடவை. ஓகே. 10 தடவை சொல்லிட்டீங்கன்னா 15 தடவை கேட்பேன், அந்த ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10 தடவை ஸ்பீடாக சொல்லுங்கள். கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. 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 திக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு. மறுபடியும் கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை நட்டை இல்லை, கொக்கு நெட்டவா? ஹைட்டு. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை. இட்டு இல்லை, இட்டுட்ட. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை நட்ட முட்டை. நட்ட முட்டையா? கரெக்டாக சொல்லுங்க. ஒரு வாட்டி சொல்றேன். கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. ஸ்பீடாக சொல்லுங்க. எனக்கு இவ்வளோதாங்க வருது. நானும் அவனை மாதிரி இல்லாமல் ஔவையார் பாட்டு மாதிரி பாடுங்க. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை நட்ட முட்டை. நெட்ட முட்டைலாம் இல்லை. போதும். டாஸ்க் முடியும். இப்போ இந்த டாஸ்க் பண்ணா நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த கடை அந்த கடை அதானேங்க. போதும். கரெக்டாக கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. அப்படி சொல்லுங்க. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கேட்ட முட்டை. கொக்கு முட்டை இல்லை, கட்ட முட்டை. சரி லாஸ்டா. போதும் ப்ரோ. லாஸ்ட் ஒன்ஸ். கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. லாஸ்டா ஒரு தடவை ஸ்பீடா சொல்லுங்க. லாஸ்டா ஒரு தடவை. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. என்னென்னலாம் வருதோ இருக்க எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இவ்வளோதான் ப்ரோ வருது. உங்களுக்கும் கிஃப்ட் கிடையாது. ஆமாம், ஒரு தடவை கூட நீங்கள் கரெக்டாக சொல்லாத காரணத்தினால் உங்களுக்கு வெறும் கைத்தட்டு மட்டும்தான். நன்றி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்பீடாக சொல்லுங்களேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து நான் சொல்கிற டாஸ்க்கை ஒரு 5 தடவைக்கு மேலே ஸ்பீடாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். 5 தடவைக்கு மேலே? ஈஸி தான். தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். இது ஒரு தடவை கணக்கு கிடையாது. நான் 4 தடவை சொல்லுவேன். ஆஹா, இது கண்டினியூஸா. தோட்டம் பப்பாளி தோட்டம். ஸ்பீடு பத்தல கொஞ்சம். இருங்க. தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை எடுத்துக்கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். கரெக்டா ஸ்பீடா இன்னொரு சொல்லுங்க. தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை எடுத்துக்கொண்டு. ஐயோ, என்னை உளர வைக்காதீங்க நீங்க. தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டம் மட்டும்தான் ஸ்பீடா வந்துச்சு. அதெல்லாம் இல்ல. நீங்க சொன்னது நான் என்னோட எனக்கு இவ்வளவுதான் ஸ்பீடு வரும். நான் சொல்லிருக்கேன்ல, இதுவே எவ்வளவு பெரிய விஷயம். கேமுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீங்க போங்காட்டம் பண்றீங்க, நான் வரல. துண்டை போட்டு தாண்டி. கேமராமேன் துண்டு கொடுங்க. தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு. எனக்கு வராது ப்ரோ. சரி, வந்த ஸ்பீட்ல. அதுதான் வந்த ஸ்பீட்ல ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு. இப்போ சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டா gift கொடுக்கணுமே. அதுக்கு தான் தெரியுமே. இப்போ கரெக்டா நீங்க தெளிவா சொல்லுங்க. தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை எடுத்துக்கொண்டு ஒன்று சொல்லுவோம். ஒருத்த வரனே நீங்க சொல்றது தோட்டம் பப்பாளி அப்படி இல்ல. தோட்டம் பப்பாளி தோட்டம் அப்படி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அமைதியா போறா. சத்தியமா நான் வரலடா, இவங்க தான் கேட்டாங்க. சொல்லுங்க. தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாய் வரல. கரெக்டா. சரி, 3 தடவை மட்டும் ஸ்பீடா. தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை எடுத்துக்கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை எடுத்துக்கொண்டு படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். தெரியும், நீங்க தர மாட்டீங்கன்னு. தப்பா பேசுனீங்க. அதெல்லாம் இல்ல. சுருட்டி கொண்டா எடுத்து கொண்டேன்றீங்க. அதுக்கப்புறம் கரெக்டா தானே சொன்னேன்.
டாஸ்க் தப்பு அவுட்டு. நீங்க gift தர மாட்டீங்க. ஸ்டார்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.